அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தோட சேர்ந்த அமைச்சர், முன்னாள் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல நல்ல மரியாதையோடு இருந்தவர் அமைச்சர், அதாவது செங்கோட்டையன் அமைச்சர் மாண்புமிகு அப்படிலாம் சொல்லணும் ஆசைதான். ஆனா எங்க அவர் மாண்பா நடந்துக்க மாட்டேங்கிறாரு. நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. என்ன சம்பவம்னா, மரியாதைக்குரிய அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு நல்ல கேள்வி எழுப்பியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழக முதல்வரை பார்த்து ஒரு கேள்வி எழுப்புறாரு. அந்த கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, திரு ஜோசப் விஜய் இந்த ஜோசப் எங்கிருந்தா வந்துச்சு திடீர்னு? அதாவது 69 படம் நடிச்சிருக்காரு. 69 படத்துல அறிமுக படத்துல இல்லாத ஜோசப் கடைசியா 69 படத்துல எப்படி ஜோசப் வந்துச்சு? மேடையில பேசும்போது விஜய்ன்னு உச்சரிக்கிறாங்க பேரு. அதே ஆட்சிக்கு வந்த பிறகு ஜோசப் விஜய்னு மாறுது. இது எப்படி? அதாவது சாதி மதத்தை ஒழிச்சிட்டேன்னு நீங்க தான் சொல்றீங்க. எப்படி இந்த சாதின்ற பேரை பின்னாடி வந்தது? தமிழக முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் எப்படி வந்ததுன்னு ஒரு நல்ல கேள்வி எழுப்புறாரு. அதற்கு பதில் சொல்ல வக்கு இல்லாம மடைமாற்றும் விதமாக திரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்றாரு? அதாவது திரு செங்கோட்டையன் அவர்கள் அனைத்திந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கும்போது நல்ல ஒரு மரியாதையோட இருந்தாரு, நல்ல ஒரு மரியாதையோட பேசிட்டு இருந்தாரு. அதாவது யார் என்ன கேள்விக்கிறாலும் அதுக்கு சரியான பதில கொடுப்பாரு. இப்ப அந்த கூட்டத்துக்கூட போய் சேர்ந்துக்கிட்டு அந்த கூட்டம் என்ன வழிநடத்தோ அதே மாதிரியே அந்த ஃபார்மேட்லயே போயிட்டு இருக்காரு. ஏற்கனவே ஒரு ஜவுளித்துறை அமைச்சர் என்ன சொன்னாருன்னா, திரு சீமான் அவர்களை பத்திலாம் என்கிட்ட கேட்காதீங்க. அதாவது ஒரு எம்எல்ஏ எம்பி கேள்வி கேட்டா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். எம்எல்ஏ எம்பி இல்லாதீங்களா நான் பதில் சொல்ற அவசியம் இல்லைன்னு சொன்னாரு. இப்ப அதே பாணியில அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தோம்னா, எம்எல்ஏ சட்டமன்றத்துல கேள்வி கேட்கட்டும், நான் பதில் சொல்லிக்கிறேன், மற்றபடிக்கெல்லாம் வேற நான் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றாரு. ஆனா செங்கோட்டையனா ஏன்னா தான் இப்படி நல்லா பதில் சொல்லிட்டு இருந்தீங்களே, அந்த மாதிரி ஒரு இயக்கத்துல இருந்தீங்க. சரி, இப்ப அந்த இடத்துல இருந்து உங்களால பேசுறது அப்படிதான் இருக்கும். ஏன்னா சுத்தி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படியே. அதனால உங்களுக்குன்னு ஒரு மாண்பு மரியாதை இருக்குது. அதை ஏன் சார் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு இப்படி கெடுத்துக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கேள்வி என்ன? அவர் கேட்ட கேள்வி என்ன? அதுக்கு தெரியும் தெரியாது அவர் தான் கேட்கணும்னு சொல்லுங்க. எம்எல்ஏ எம்பியா தான் இருந்தாதான் பதில் சொல்லுவீங்க அப்படின்னா, அதாவது அப்ப நீங்க நின்ன கோபிச்செட்டிப்பாளையத்துல வாக்கு கேட்டீங்கல்ல, அந்த வாக்கு எனக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி தான் போடணும்னு சொல்லி கேட்டீங்களா, இல்ல சாதாரண மக்கள்கிட்ட போயிட்டு ஓட்டுக்கு இப்படி கையெடுத்து கும்பிட்டு அம்மா எனக்கு ஓட்டு போடுங்க அம்மா அப்படின்னு கேட்டீங்களா? அப்பெல்லாம் சாதாரண மனுஷன் எந்த கேள்வி கேட்டாலும் உங்க வாயிலிருந்து அழகான பதிலாம் வரும். ஆட்சிக்கு வந்த பிறகு, எம்எல்ஏ ஆன பிறகு, அமைச்சரானதுக்கு அப்புறம் உங்களுடைய பேச்சு திமிரான பேச்சு. அதாவது உங்களை மட்டும் சொல்லல, பொதுவாகவே தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஆகட்டும் அமைச்சர்கள் ஆகட்டும் வந்த கொஞ்சம் புதுசுல அப்படியே புதுசா நம்ம வேலை கேட்கும்போது ஐயா சாமி பார்த்து கொஞ்சம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கற போல இப்ப அவங்க நம்ம மேல ஏறி உட்காந்துட்டு ஆடுற மாதிரி இப்ப ஆடுறாங்க. அதாவது எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் நக்கலா பதில் சொல்றது. இப்ப அதுவே பாத்தீங்கன்னா இன்னொரு அமைச்சர், இந்த ஸ்ரீநாத் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, பிரஸ் மீட்ல ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதாவது கப்பல் துறைக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா இடம் எடுக்கிறாங்க, அந்த இடத்துக்கு நிலம் கையகப்படுத்தி அந்த நிலம் கையகப்படுத்துறதுக்கு அந்த இடம் தேவைப்படுது, அதனால அந்த நிலத்துக்காரர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி நிலத்துக்காரர் போராட்டம் பண்றாங்களா, இதுக்கு என்ன பதில்னு சொல்லி கேட்கறாங்க பிரஸ் மீட்ல. அதுக்கு அந்த அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எதானாலும் எங்க ஊர்ல கேளுங்க, தூத்துக்குடியில கேளுங்க, தூத்துக்குடியில கேளுங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டாரு. இப்ப பிரஸ் மீட்ல ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா நின்னு ஆம் இல்லை இது கூட சொல்ல மாட்டீங்க. அமைச்சராகிப்பட்ட என்ன கொம்பா முளைச்சு போயிருது, எல்லாம் ஆளாளுக்கு கேள்வி கேட்டா ஓடுறீங்க. உங்களுக்கு கேள்விக்கே பதில் சொல்ல வக்கு இல்லையே. சரி, அதை சொல்லி என்ன பண்ற உங்க தலைவர் அப்படி அதை உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. அது போல இந்த ஸ்ரீநாத் அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, எங்க தூத்துக்குடியில கேளுங்க அப்படின்றாரு. நான் அமைச்சர்கிட்ட ஒண்ணு கேட்டுக்கிறேன், நீங்க தூத்துக்குடியிலே தனியா சட்டமன்றம் கட்டி இது என் தொகுதி நான் இங்கதான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவீங்களா, அல்லது சட்டமன்றம் கூட வேண்டிய இடம் சென்னை, அந்த சட்டமன்றம் கூட வேண்டிய இடத்துக்கு சென்னையில இருந்து பேசுவீங்களா, மக்களோட பிரச்சனையும் கேட்பீங்களா? எப்படி இருக்குது உங்களுடைய கணக்கு? இதெல்லாம் மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். உண்மையிலேயே நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம்? இப்ப தூத்துக்குடி தொகுதினா இப்ப தூத்துக்குடியில நம்ம அமைச்சர் இப்படி பேசினாரு, இது சரியா தப்பா? இப்ப மத்தவங்க எல்லாம் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து விமர்சிக்கிறாங்களே, ஏன் விமர்சிக்கிறாங்க? இது தப்பா சரியா அப்படின்னு சிந்திங்க.